முன்பொரு சமயம் காஞ்சி தலத்தில் நான்முகப் பிரம்மா மாபெரும் வலமொன்றை புரியலானார். சிவபெருமானின் திருவருளால் எல்லாவற்றையும் சிருஷ்டிப்பதற்காக அவர் அத்வைதத்தை மேற்கொண்டு விரிசடைப் பெருமானின் திருவடிகளிலேயே தம் மனதை இருத்தி தியானித்து வந்தார். அப்போது சில முனிவர்கள் புண்ணியத்தில் சிறந்து விளங்கும் கிருகாஸ்திரமத்தை இல்லறத்தை வழுவாமல் நடத்திய பிறகு விக்னேச முனிவரால் தோற்றுவிக்கப்பட்ட வானப்பிரஸ்தாசிரமத்தை துறவை மேற்கொண்டு தவம் இயற்ற விரும்பினார்கள். அதற்கு தகுந்த இடம் எங்கிருக்கிறது என்று கேட்டறிந்து கொள்வதற்காக அம்முனிவர்கள் அனைவரும் ஒன்று கூடி நான்முகனை நாடி சென்றார்கள். சிருஷ்டிக் கடவுளை அணுகி அவர்கள் கரங்குவித்து வணங்கி, சிருஷ்டிகர்த்தாவான பிதாமகரே உம்மை வணங்குகிறோம். வானப்பிரஸ்தாசிரமத்தை மேற்கொண்டு நாங்கள் தவம் புரிவதற்கு தகுந்ததான ஒரு இடத்தை தாங்கள் அறிவிக்க வேண்டும் என்று விண்ணப்பித்தார்கள். உடனே கமலாசனரான பிரம்மா ஒரு முகூர்த்த காலம் மௌனமாக தியானத்தில் ஈடுபட்டார். அதன் பிறகு அவர் சில தர்பைகளை நாணற் புற்களை எடுத்து ஒன்று சேர்த்து ஒரு வண்டி சக்கரம் போல் வட்ட வடிவமாக செய்தார். தன் மனதில் மகேஸ்வரனையும் தியானித்த வண்ணம் அவர் அந்த தர்பை வட்டத்தை கீழே பூமியில் வேகமாக உருட்டிவிட்டார். அப்போது அவர் தம்முன் கூடியிருந்த முனிவர்களை நோக்கி, தவசீலர்களே, இந்த சக்கரம் உருண்டு செல்லும் வழியிலேயே நீங்களும் அதை பின்தொடர்ந்து போங்கள். மனித சஞ்சாரமில்லாத எந்த கானகத்தில் அது சிதறி விழுகிறதோ அந்த இடம்தான் நீங்கள் தவம் இயற்றுவதற்கு ஏற்ற இடமாகும் என்றார். முனிவர்கள் அவரை வணங்கி விடை பெற்று கொண்டு உருண்டு செல்லும் அந்த சக்கரத்தையே இடைவிடாமல் பின்தொடர்ந்து செல்லலானார்கள். அந்த சக்கரம் கடைசியில் ஒரு வனப்பு மிக்க பாறாங்கல்லில் மீது வந்து மோதி கூர் மழுங்கி விழுந்தது. தாங்கள் தவம் செய்வதற்குரிய தகுந்த இடம் அதுவே என்று எண்ணி முனிவர்கள் மகிழ்ந்தார்கள். தர்பையின் காரணத்தால் அந்த இடம் நைமிச்சாரண்யம் என்ற பெயர் பெற்றது. கங்கை நதியானவள் சந்திர மண்டலத்திலிருந்து வெளிப்பட்டு இமயமலையின் அடிவாரத்தின் வழியே பூலோகத்தில் பகீரதனுக்காக இறங்கி வந்த இடம் நைமிச்சாரண்யமாகும். அந்த கங்கை விரிசடை பெருமானின் திருமுடியில் குடியிருக்கும் வண்ண மலர்களினால் நறுமணம் பெற்று திகழ்கிறது. அப்படிப்பட்ட கங்கையில் மகத்துவத்தினால் அந்த நைமிச்சாரண்யம் என்னும் வனம் புண்ணியம் நிறைந்த இடமாகவும் உலக அனைத்தையும் மிகவும் தூய்மைப்படுத்தும் தன்மை படைத்ததாகவும் விளங்கியது. அந்த வனத்தில் பலவகை மரங்கள் நிறைந்திருக்கும். வானலாவா ஓங்கி வளர்ந்து குளிர்ந்த நிழலை பரப்பும் அம்மரங்களில் பறவை இனங்கள் கும்பலாக பறந்து வந்து அமர்ந்து இன்னிசை பாடி கொண்டிருக்கும். மரங்களை தவிர பலவிதமான செடி கொடிகளிலும் அவ்வனத்தை அழகுபடுத்தின. மேலும் அங்குள்ள நீர்நிலை மிகவும் தெளிந்ததும் இனிமையாக பாடுவதாகவும் விளங்கும். எனவே அத்தகைய நைமிசாரண்யத்தை தவம் செய்வதற்கு தகுந்த இடமாக முனிவர்கள் பாவித்து கொண்டு உமாநாதரான சிவபெருமானை மகிழ்விப்பதற்காக அவ்வந்தணர்கள் அவ்வனத்திலேயே நீண்ட காலம் தவம் புரிந்தார்கள். பிறகு 1000 ஆண்டுகள் செய்யக்கூடிய ஸ்திர யாகத்தையும் அவர்கள் செய்யத் தொடங்கினார்கள். சிவபிரானின் அருளை முன்னிட்டு அவ்வந்தணர்கள் புரிந்து வரும் ஸ்திர யாகத்தை பற்றி சூதமா முனிவர் கேள்விப்பட்டார். அவர் சத்தியவதியின் மகனான வியாச முனிவருக்கு சீடர், தவசிரேஷ்டர், புராணங்களை சொல்லுவதில் வல்லவர், சிவநேச செல்வர், தீவிரமான தேஜஸ் பொருந்தியவர். அத்தகைய சூதமா முனிவர் யாகசாலையை நோக்கி வேகமாக வந்தார். அவரை கண்டதும் நைமிச்சாரண்ய முனிவர்கள் அனைவரும் ஆனந்த பரவசத்தால் மெய்சிலிர்த்து நின்று சூதமா முனிவரை வணங்கி பூஜித்தார்கள். அவருக்கு தகுந்த ஆசனம் ஒன்றை அளித்து அதில் அவரை அமர்ந்து கொள்ளும்படியாகவும் வேண்டினார்கள். முனிவரை அகமகிழ்ந்து அந்த ஆசனத்தில் அமர்ந்தார். அழகான சொற்களால் பேசும் ஆற்றல் படைத்த அவரை நைமிசாரண்ய முனிவர்கள் திருப்தி அடைய செய்தார்கள். பிறகு அவர்கள் சூத புரணிகரை நோக்கி, மகாமுனிவரே, நான்முகன் வாக்கால் நாங்கள் இந்த நைமிசாரண்யத்திற்கு வந்து நற்பயன் பெற்றோம்.
புராணங்கள் சொல்லுவதிலும் வல்லவரான தாங்கள் இப்போது முருகப்பெருமானின் உன்னதமான சரிதத்தை எங்களுக்கு சொல்லி அருள வேண்டும். கண்ணுதல் பெருமானின் நெற்றிக் கண்ணாலே நெருப்பிலிருந்து ஸ்ரீ முருகன் எப்படி பிறந்தான்? சரவண பொய்கையிலிருந்து அவன் எப்படி தோன்றினான்? உமாதேவியின் மைந்தனான அவன் எத்தகைய வீரியம் உள்ளவன்? போர் முனையில் அந்த வேல்முருகன் என்ன செய்தான்? அரும்பெரும் ஆற்றல் வாய்ந்த அந்த ஆறுமுகனால் மடிந்து போன அசுரர்கள் யார் யார்? அவன் தேர், யானை, குதிரை போன்றவற்றை தனக்கு வாகனமாக வைத்து கொள்ளாமல் மயிலை ஏன் தனக்கு வாகனமாக்கி கொண்டான்? சக்தி, வேல், வஜ்ராயுதம் முதலான ஆயுதங்களோடு தன் கமலக்கையில் கோழியையும் ஏன் ஆயுதமாக வைத்து கொண்டிருக்கிறான்? அவனை திருமணம் புரிந்து கொண்ட உன்னதமான 2 மனைவிமார்களும் எங்கே பிறந்தார்கள்? எல்லா சிறப்புகளையும் பெற்றிருக்கும் இந்த முருகனின் கதைகளை கேட்பதினால் இவ்வையகத்தில் என்னென்ன நன்மைகள் வந்து வாய்க்கும்? பெரும்பேறு பெற்றவரே, அப்பெருமானின் வீர தீரங்களையும் அருமை பெருமைகளையும் எங்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் என்று கேட்டார்கள். சூதமா முனிவர் அகமகிழ்ந்து, நல்விரதங்கள் புரிந்த தவசீலர்களே, சகல மங்களங்களையும் தரக்கூடிய முருகப்பெருமானினத்தின் சரிதத்தை கூறுகிறேன். நீங்கள் அனைவரும் ஒருமித்த மனதோடு அவற்றை கேட்டு மகிழுங்கள். இந்த கந்தனின் கதை அறம், பொருள், இன்பம், வீடு என்னும் 4னையும் ஒருங்கே நல்கும். குழந்தை பேரே கிட்டாத பெண்களுக்கு கூட இந்த மாபெரும் முருக சரிதத்தை செவிக்குளிர கேட்டால் குழந்தை பாக்கியத்தை அடைவார்கள். கன்னிகையை விரும்புபவள் அவளை அடைய பெறுவான். கல்வியை விரும்புபவன் அந்த படிப்பையும், தரணியையும் விரும்புவன் அரசையும் அடைந்து மகிழ்வான். தம்பதிகள் ஒருமித்த மனதோடும் நியமத்தோடும் சோம்பேறியின்றியும் இந்த ஸ்கந்த புராணத்தை ஒரு தடவை செவிக்குளிர கேட்பார்களானால் அவர்கள் தாங்கள் நினைத்த பொருளை நிச்சயமாக அடைவார்கள். பிள்ளை பேர் இல்லாத தம்பதிகள் இந்த மேன்மையான புராணத்தை நம்பிக்கையோடு பூஜை செய்து மயில்வாகனனிடம் மனதை செலுத்தி கேட்பார்களாயின் பல மைந்தர்களை பெற்று பெருவாழ்வு வாழ்வார்கள். அந்தன சீலர்களே, நான் இப்போது கூறியது அனைத்தும் சத்தியம், சத்தியம், சத்தியம். பல கிளைக்கதைகளோடு கூடியதும் எண்ணிய பொருளை அடைய செய்வதுமான இந்த புராணத்தை அன்போடும் ஆர்வத்தோடும் கேட்க வேண்டும். இனி நான் அதை சொல்கிறேன், கேளுங்கள் என்றார். இந்த புராணங்கள் பிறந்த கதை நாளை நாம் பார்ப்போம். கந்த புராணத்தை பற்றி இந்த பகுதியில், இனி வரும் பகுதியில் கூறப்படும் புராணங்கள் பிறந்த கதை என்ற தலைப்பின் கீழ் நாளைக்கு மறு வீடியோவில் நாம் இதை பார்ப்போம். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர, காஞ்சி சங்கர காமகோடி சங்கர, காஞ்சி சங்கர காமகோடி சங்கர. நன்றி. வாங்க சாய். வாங்க சாய்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக இதில் வர வீடியோவை முழுவதும் கேளுங்கள். புராணங்களில் விருப்பம் உள்ளவர்கள் அனைவரும் இதை கேட்டால், ஆன்மீகத்தில் விருப்பம் உள்ளவர்கள் அனைவரும் இந்த புராணங்களை பற்றி தெரிந்து கொண்டால் நன்மையே பயக்கும். ஒரு சில நிமிடங்கள் இந்த வீடியோவிற்காக நீங்கள் செலவழித்தால் வாழ்க்கையில் நீங்கள் பல விஷயங்களை அறிந்து கொள்ளலாம். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. வாங்க சாய், வாங்க சாய் 786.